ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் உங்கள் ஹெச்எஸ் டியூபர் அண்ட் ஹை நோட்டிஃபிகேஷன் ஸ்குவாட். ஸோ இந்த வீடியோ 5G யூசர்ஸ்க்காக. நம்மள நிறைய பேர் 5G யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அதனால் நிறைய டேட்டா சீக்கிரமாகவே கன்சியூம் ஆகிடுது. நம்மள அதுவும் கவலைப்படுறோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நான் ஒரே நெட்ஒர்க்லேருந்து ஒரே ஃபோன்லேருந்து வேறு நெட்ஒர்க்கு 2G 3G 4G எப்படி மாற்றுறது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ தட் அதுலேருந்து டேட்டா கம்மியாக கன்சியூம் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஹாலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஒரு தேடி வரும். வாங்க இந்த வீடியோக்கு போகலாம். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போகணும். செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்க்கு தெரியுமா, அதை நம்ம கிளிக் பண்ணணும். நீங்கள் எந்த நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெட்ஒர்க்கை நீங்கள் தொட்டுக்கணும். நான் இப்போ ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ரிஃபர் நெட்ஒர்க் டைப் இருக்குது தெரியுமா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். நான் இப்போது ப்ரிஃபர் 5Gன்னு போட்டிருக்கேன். இந்த ப்ரிஃபர் LTE என்னென்னா 4G. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு டேட்டா கன்சியூம் ஆகும். இந்த ப்ரிஃபர் 3G போட்டிங்கன்னா உங்களால் டெக்ஸ்ட் மேட்டர்ஸும் உங்களை படிக்க முடியும். இதுலேயும் ஓரளவுக்கு நல்லாவே வரும். நான் சம்டைம்ஸ் மட்டும் தான் 5G போட்டிருப்பேன் அண்ட் நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணக்கூடியது 4G தான். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது மூலிமா உங்களால் டேட்டாவை கன்சியூம் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேடி வரும். பாய் கைஸ்.